Welcome back to VPP channel, guys. In this video we are going to talking about why you won't take veterinary science. அந்த டாபிக் பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இப்போ பார்த்தீங்கன்னா நீட் ரேங்க் லிஸ்ட் வந்துருச்சு. அது பொறுத்து இப்போ நிறைய பேர் வீடியோ எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் எல்லா வீடியோவும் போட்டு வச்சுருப்பாங்க. இன்னும் கொஞ்சம் நாளில் ரேங்க் லிஸ்ட்டு தமிழ்நாடு ரேங்க் லிஸ்ட் அப்ளை பண்ணதுக்கப்புறம் ரேங்க் லிஸ்ட்டும் வந்துடும். ஸோ மோஸ்ட்லி எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் போட்டிருப்பாங்க. தமிழ் யூடியூபர்ஸ் நிறைய பேர் போட்டிருப்பாங்க. ஸோ அவங்க கண்டிப்பாக அவங்க போடுற எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் ஒரு 10 மார்க் மேலேயோ ஒரு 10 மார்க் கீழே தான் கண்டிப்பாக வரப்போகுது. 10 மார்க் கூட இல்லை, ஒரு 5 மார்க் மேலேயோ ஒரு 5 மார்க் கீழே தான் வரப்போகுது. ஸோ இந்த வீடியோ யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க சொல்கிற எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் மார்க்கோட அதிகமாக இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக சீட்டு கிடச்சிரும். அவங்களுக்கு எல்லாத்துக்குமே வாழ்த்துக்கள். ஓகே, அவங்களை பற்றி கிடைச்சிருக்கல. அந்த எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் மார்க்லேருந்து ஒரு 5 மார்க் 10 மார்க் குறைவாக இருக்கணும் உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அவங்கள பற்றி நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. வீடியோ யாருக்கு பதிவிடுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க போட்ட எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் இருக்குல்ல, அந்த எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் இருக்குல்ல ஒரு 5 மார்க்கோ 5 மார்க் மைனஸ் இல்லை 10 மார்க் கம்மியாக இருக்கவங்க தான் இந்த வீடியோ நான் பதிவிடுறேன். முக்கியமாக என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சப்போஸ் ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருந்தாலும் இல்லை ஒரே ஒரு வாட்டி ஃபஸ்ட் இயர் ரிப்பீட்டராக இருந்தால் உங்களுக்கு அது உங்களோட இருக்கும். ஆக்சுவலாக இந்த வீடியோ மோஸ்ட்லி யாருக்காக நான் பதிவிடுறேன் அப்படின்னு ரிப்பீட்டர் 2 வருஷம் 3 வருஷம் படிச்சிருப்பீங்களா, 2 வருஷம் 3 வருஷம் படித்து இப்போ அவங்க சொல்கிற எக்ஸ்பெக்டட் கட் ஆஃபோட ஒரு 10 மார்க் 20 மார்க் கம்மியாக இருக்கவங்களுக்காக தான் இந்த வீடியோ நான் பதிவிடுறேன். இந்த ஸ்டேஜில் இருக்க உங்களுக்கு எம்பிபிஎஸ் கிடைக்கலனாலுமே எம்பிபிஎஸ்க்கு ஈக்குவலாக சொல்லப்போனால் ஃப்யூச்சரில் எம்பிபிஎஸ் உடைய ஒரு நல்ல ஃப்யூச்சர் இருக்க ஒரு கோர்ஸை பற்றி தான் சொல்ல வரேன். உங்களுக்கு கோர்ஸ் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிபிஎஸ்சி, பேச்சுலர் ஆஃப் வெட்டினரி சயின்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. வெட்டினரி பார்த்தீங்கன்னா ரொம்ப எம்பிபிஎஸ்க்கும் வெட்டினரிக்கு அந்தளவுக்கு வித்தியாசம் எதுவுமே இல்லை. ஆக்சுவலாக வெட்டினரி எம்பிபிஎஸ் கிட்டத்தட்ட ஒன்று தான். ஓகே, எம்பிபிஎஸ் பார்த்தீங்கன்னா 5.5 இயர்ஸ் தான். வெட்டினரி பார்த்தீங்கன்னா ரெண்டுமே 5.5 இயர்ஸ் கோர்ஸ் தான். அகாடமிக் 4.5 இயர்ஸ், 1 இயர் இன்டர்ன்ஷிப். அந்த இன்டர்ன்ஷிப்பில் ஸ்டேட்டை பொறுத்து அவங்க அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு அமௌண்ட்டு ஸ்காலர்ஷிப் எல்லாமே தருவாங்க. ஒய் யூ ஓன்ட் டேக் வெட்டினரி சயின்ஸ், ஏன் நீங்கள் வெட்டினரி சயின்ஸ் எடுக்கக்கூடாது அப்படிதாங்கிறத என்னோட கொஸ்டின். ஸோ இப்போ இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல போகிறேன்னா வெட்டினரி கோர்ஸ் இருக்குல்லையா, அந்த வெட்டினரி கோர்ஸோட சிறப்பம்சங்களை தான் உங்களுக்கு எடுத்து சொல்ல போகிறேன். ஸோ இதில் இருக்க மேட்டரில் நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த கோர்ஸ் பற்றிய முழு நாலேஜும் அது இல்லாமல் ஃப்யூச்சரில் உங்களுக்கு என்ன ஒரு மதிப்பு இருக்குது அப்படிங்கிறது இந்த வீடியோ மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். இப்போ என்ன பார்த்தீங்கன்னா பேக்கப் டு த ரியாலிட்டி. இப்போ என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 37 கவர்மெண்ட் காலேஜ் இருக்குது. 37 கவர்மெண்ட் காலேஜில் கிட்டத்தட்ட 3932 4000 வச்சுக்கோமே, ரவுண்டாக 4000 வெட்டினரி சீட் இருக்குது, 4000 எம்பிபிஎஸ் சீட் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா 22 ப்ரைவேட் காலேஜ் இருக்குது. அதில் செல்ஃப் ஃபைனான்ஸு மேனேஜ்மெண்ட் இதெல்லாம் சேர்த்து ஒரு 2900 ஒரு சீட் இருக்குது. ஸோ இது ரெண்டாவது ஆட் பண்ணும்போது 4000 + 2000 6000 சீட் இருக்குது. இது நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் 6000 எம்பிபிஎஸ் சீட்ஸில் எம்பிபிஎஸ் சீட்ஸில் நீட் எழுதி போகிற மாணவர்கள் சேர்றாங்க. இது இந்த விதத்தில் நீங்கள் பார்க்குறீங்க. இது ஆனால் இந்த விதத்தில் பார்க்காம இன்னொரு விதமாக நம்ம பார்க்கலாம். ஒவ்வொரு வருஷமே இப்போ ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட் அந்த இடத்துல 6000 பேர் படிச்சுட்டு இருக்காங்க. அப்போ அதுக்கு அடுத்த வருஷம் அவங்க எம்பிபிஎஸ் பட்டதாரியாக 6000 பேர் வெளில வர போகிறாங்க. அந்த விஷயம் 6000 பேர் வெளில வர போகிறாங்க. உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியுதுன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த 6000 பேர் வெளில போகிறாங்க. இந்த 6000 பேர் வெளில வர்றவங்க எல்லாமே நார்மலான பீப்புள்ஸ் இல்லை. எல்லாமே நீட் எழுதி ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லாமே குறிப்பிட்ட நாலேஜ் எல்லாமே இருக்கிற ஒரு பசங்க. ஸோ 6000 பேர் வெளில வராங்க. இப்போ ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்கு கண்டிப்பாக அவங்க நடத்துறது இல்லை. இப்போ நார்மலாக ஒரு யூஜி, அதாவது எம்பிபிஎஸ் முடிச்சு யூஜி 5 வருஷம் படிச்சுட்டு வெளில வர பையன் ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு போக முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காலத்தில் கண்டிப்பாக அந்த சூழ்நிலை ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அதுதான் ரியாலிட்டி. ஸோ இப்போ என்ன நம்ம எல்லாம் பண்ணுவோம், ஓகே கவர்மெண்ட் வேலை கிடைக்கல, அப்போ ஏதோ ப்ரைவேட் செக்டர், ஏதோ ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குல்ல, கேஎம்சியோ இல்லை அப்போல்லோ இருக்கும், அந்த இடத்துல ப்ரைவேட்டில் போய் வேலை செய்யலாம் அப்படின்னு நம்ம நினைப்போம். பார்த்தீங்கன்னா ஒரு யூஜி எம்பிபிஎஸ் முடித்த ஸ்டூடெண்ட்டுக்கு ஆக்சுவலாக அவங்க ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 10 மணி நேரம் வேலை கண்டிப்பாக இருக்கும், இல்லை குறைஞ்சபட்சம் ஒரு 6 மணி நேரம் வேலை இருக்கும். அந்த 6 மணி நேரம் வேலைக்கு ஒரு மாத சம்பளம் எவ்வளோ தரான்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20,000 30,000 மட்டும்தான் தராங்க. பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வேலைக்கு கடுமையான போட்டி இருக்குது. அதே நேரத்தில் நீங்கள் ப்ரைவேட்டில் போய் வேலை செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே சம்பளம் கம்மியாக இருக்குது. என்ன வழி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஜி படித்தாகணும், அதாவது போஸ்ட் கிராஜுவேட். ஏதோ ஒரு குறிப்பிட்ட ஒரு சப்ஜெக்டை நீங்கள் தேர்ந்தெடுத்து அதில் கொஞ்சம் மேலே படித்து அதுக்கப்புறம் நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னாலும் அதில் நம்ம கவர்மெண்ட் வேலைக்கு போகணும்னா அதுக்கப்புறம் திரும்பி ஏதாவது எக்ஸாம் நம்ம எழுதிதாகணும். ஆனால் அதுக்கப்புறம் நீங்கள் ஏதோ ப்ரைவேட் செக்டர் வேலை போனால் கண்டிப்பாக உங்களுக்கு 50,000 80,000 ஒரு குறிப்பிட்ட நல்ல ஊதியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதே கணக்கு மேட்ரு நான் வெட்டினரிக்கு வரேன். வெட்டினரி சயின்ஸ் எவ்வளோ சீட் இருக்குது, இந்தியா ஃபுல்லாக எவ்வளோ இருக்குது, அதே நேரத்தில் தமிழ்நாட்டில் எவ்வளோ சீட் இருக்குது, என்னென்ன காலேஜ் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை இப்போ நான் சொல்கிறேன்.
தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா சென்னையில் ஒரு காலேஜ் இருக்குது, திருநெல்வேலியில் ஒரு காலேஜ் இருக்குது, தஞ்சாவூரில் ஒரு காலேஜ் இருக்குது, நாமக்கல்லில் ஒரு காலேஜ் இருக்குது. இது வந்து ஒரு ஆளுமே பழைய காலேஜ், ஸ்டார்டிங்லேருந்தே இருக்க காலேஜ். இப்போ நியூவாக ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி கொண்டு வந்த காலேஜ் எதுன்னு பார்த்தீங்கன்னா தேனியில் ஒரு காலேஜ் வந்து கொண்டு வந்தாங்க, சேலத்தில் வந்து ஒரு காலேஜ் கொண்டு வந்தாங்க. மொத்தம் 6 காலேஜ் வந்து கவர்மெண்ட் காலேஜ் வந்து தமிழ்நாட்டில் இருக்குது. எம்பிபிஎஸ் காலேஜ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 37 காலேஜ். இந்த வெட்டினரி காலேஜ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 6 காலேஜ். இந்த 6 காலேஜில் டோட்டல் சீட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 360 சீட்டு தான். டோட்டலி வந்து ஒரு 360 சீட்டே தான். காங்கிரஸ்னால் பார்த்தீங்கன்னா 360 பேர் அப்போ வந்து ஃபஸ்ட் இயர் உள்ளே போகிறாங்கன்னா ஃபைனல் இயர்லேருந்து 360 பேர் தான் வெளில வராங்க. வெறும் 360 பேர் தான் வெளில வராங்க. நீங்கள் எம்பிபிஎஸ்ல கம்பேர் பண்ணுங்கள், அங்கே 6000 பேரில் வந்து வெளில வந்திருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வெறும் 360 பேர் தான் வருஷத்துக்கு வெளில வந்திருக்காங்க. அப்போ நீங்கள் போட்டியை கம்பேர் பண்ணி பார்க்கணும். வெறும் 360ன்னு பார்த்தீங்கன்னா 1:20 ரேஷியோ மேலே வந்து இருக்குது. அப்போ கடுமையான போட்டி வந்து எம்பிபிஎஸ் படித்த மாணவர்களுக்கு நடுவில் இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் வெட்டினரி படித்தவங்களுக்கு வெறும் 360 தான், ஒரு வருஷம் 360 பேர் தான் வெளில வராங்க. ஸோ இந்த நேரத்தில் வந்து அவங்க வந்து ஒரு கவர்மெண்ட், அதாவது ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் வந்து ஒரு குறிப்பிட்ட வேலைக்கு, அதாவது வெட்டினரி டாக்டர் வேலைக்கு, ஹாஸ்பிட்டல் வேலைக்கு வந்து அவங்க ஒரு தேர்வு செஞ்சாங்கன்னா உங்களுக்கு அந்த வெட்டினரி படித்த மாணவர்களுக்கு நடுவில் இருக்க போட்டி வந்து ரொம்ப கம்மி. அதனால வந்து உங்களுக்கு வேலை வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஆனால் வேறு அடுத்த விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து சொல்லப்போனால் இப்போ வந்து எம்பிபிஎஸ்க்கு வந்து கவர்மெண்ட் எக்ஸாம் வந்து தொடர்ந்து வைக்கிறதுலன்னு சொன்னேன் இல்லையா, அதே மாதிரி வெட்டினரி வந்து நான் வந்து எல்லா வருஷம் வைக்கிறாங்கன்னு சொல்லலை. ஒரு 4 வருஷம் 3 வருஷம் 2 வருஷம் குறிப்பிட்ட வருஷத்துக்கு மட்டும்தான். அதாவது அந்த இடத்துல காலி இடங்கள் வரணும். அந்த இடத்துல வந்து வேகன்சி வந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு கவர்மெண்ட்னால இன்னொரு எக்ஸாம் நடத்த முடியும். வெட்டினரி நீங்கள் படிச்சு யூஜி வந்து படித்து வெளில வந்துட்டீங்க, 5 வருஷம் முடிச்சுட்டு வெளில வந்துட்டீங்கன்னா ஒரு ப்ரைவேட் செக்டரில், இப்போ வந்து கவர்மெண்ட் வேலையே எக்ஸாம் இல்லைனாலும் அந்த கிடைக்கிற 2 வருஷத்தில் நீங்கள் ஏதோ ப்ரைவேட் செக்டரில் போய் வேலை செய்யலாம் அப்படின்னு நினச்சி நீங்கள் போனீங்கன்னா, குறைஞ்சபட்சமே உங்களுக்கு யூஜி முடித்து வெளில வர மாணவர்களுக்கு குறைஞ்சபட்சம், நான் சொல்கிறது குறைஞ்சபட்சம் 60,000 to 80,000 வந்து ஈஸியாக உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து வேலை வந்து கிடச்சிரும். நிறைய இடத்துல வேக்கன்சி இருக்குது. ஆனால் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா இந்த கோழி பண்ணை, மாட்டு பண்ணை, நிறைய பேர் ப்ரைவேட் செக்டர் பெரிய அரசியல்வாதிகளோ பணக்காரர்கள் வந்து வச்சுருப்பாங்க. அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக வந்து வெட்டினரி டாக்டர்ஸ் நிறைய பேர் தேவைப்படுவாங்க. ஸோ அந்த இடத்துல உங்களுக்கு வேலை கிடச்சிதுன்னா மினிமம் 1 lakh, மினிமம் 60,000 80,000 ஈஸியாக வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சொல்ல நான் வந்து ரியாலிட்டியாக உணர்ந்திருக்கேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா என்னோடய சிஸ்டர் வந்து வெட்டினரி, அவங்களும் வந்து வெட்டினரி தான் படிச்சிருக்காங்க. இப்போ வந்து இன்டர்ன்ஷிப்பில் இருக்காங்க. என்னோடய சிஸ்டரோட சீனியர், அவர் வந்து ஒரு நார்த் இந்தியன் தான். அவர் வந்து வெட்டினரி கோர்ஸ் யூஜி முடித்ததுக்கப்புறம் ஒரு ப்ரைவேட்டு ஃபார்மில், ஒரு கவு ஃபார்ம்லேயே இங்கே வேலை செய்கிறாரு. மினிமம் வந்து 65,000 வந்து இப்போ வந்து ஒரு ப்ரைவேட் செக்டரில் அவருக்கு வந்து சேலரி வந்து கிடச்சிட்டு இருக்கு. ஒரு விஷயம் வந்து சொல்கிறேன், இந்த விஷயம் வந்து கண்டிப்பாக வந்து 100% ரியலாக அப்படின்னு தெரில. எங்கள் ஊரில் வந்து என்னோடய சொந்தக்காரர் வந்து இருக்கார், ஒரு மாமா இருக்கார். அவர் வந்து துபாயில் வந்து வேலை செய்கிறார். அவர் வந்து அவ்வளோக்கு வந்து படித்தவர் இல்லை. ஆனால் அவர் வந்து எங்கன்னா வெட்டினரி கிளினிக்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த வெட்டினரி கிளினிக்ஸில் டிரைவராக ஒரு மெடிசன் வந்து ஒரு இடத்துல ஒரு கம்பெனியில் ஏற்றி அதை வந்து ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாரு. அவர் வந்து என்ன சொன்னார்னா, துபாயில் இருக்க வெட்டினரி டாக்டர்ஸ்க்கு குறைஞ்சபட்ச சம்பளம் 3 லட்சம் அப்படின்னு சொன்னாங்க. ஆக்சுவலாக அங்கே வந்து ஷேக்கு இதெல்லாம் இருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த ஷேக்குக்கு தனியாக வந்து ஆடு, மாடு, ஒட்டகம் இதெல்லாம் வந்து நிறைய வளர்ப்பாங்க. ஸோ அந்த நேரத்தில் வளர்ப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து வெட்டினரி டாக்டர்ஸ் தேவைப்படுறாங்க. ஸோ அந்த வெட்டினரி டாக்டர்ஸ் அவங்க கீழே சேவை செய்கிற வெட்டினரி டாக்டர்ஸ், அதாவது அந்த வேலை செய்கிற வெட்டினரி டாக்டர்ஸுக்கு குறைஞ்சபட்சமாக 1 லட்சத்துக்கு மேலே தான் வந்து சம்பளம் இருக்கும் அப்படின்னு வந்து அவர் சொன்னார். வெளிநாடு பார்த்துட்டோம். இப்போ உள்ளூரில் வருவோம். உள்ளூர் மேட்ரு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நார்மலாக வந்து வச்சுக்கோங்க, இப்போ வந்து நீங்கள் எம்பிபிஎஸ் படித்து யூஜி மட்டும் படிக்கிறீங்க. பிஜி படித்தா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து எம்பிபிஎஸ் படித்தா ஃப்யூச்சர் இருக்குது, ஓகே. இப்போ யூஜி மட்டும் படிக்கிறீங்கன்னா, எம்பிபிஎஸ் படிக்கிறீங்கன்னா, இப்போ வந்து உங்களுக்கு வந்து எவ்வளோ கடுமையான போட்டி இருக்குன்னு சொன்னேன். நார்மலாக வந்து நீங்கள் கிராமப்புறத்தில் ஒரு சின்ன நகரப்புறத்தில் பார்த்தீங்கன்னாலே இப்போ வந்து எத்தனை ப்ரைவேட்டு ஹாஸ்பிட்டலில் வச்சுருக்காங்க நீங்களே பார்த்தீங்களா, தெருவுக்கு ஒன்று வச்சுருக்காங்க. இப்போ வந்து தெருவில் ஒரு பஸ்ஸில் நம்ம போகிறோன்னா, அந்த பஸ்ஸில் வந்து ஒரு தெருவை கிராஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி குறைஞ்சபட்சம் ஒரு தெருவுலேயே 5 ஹாஸ்பிட்டலில் பார்க்க முடியுது. அந்தளவு போட்டி வந்து உருவாகிடுச்சு. அந்த அளவுக்கு, ஏன்னா ஒவ்வொரு வருஷத்தில் 6000 பேர் வெளில வராங்கன்னா, ஸோ அவங்களுக்கு வேறு வழி இல்லை, ஒருத்தவங்க பொழைச்சாகணும். ஸோ ஒருத்தவங்களும் ஹாஸ்பிட்டல் வச்சுட்டாங்க. ஸோ இப்போ குறைஞ்சபட்சம் ஹாஸ்பிட்டல் ப்ரைவேட் செக்டர் விடுங்க, நீங்கள் வந்து ப்ரைவேட்டு ஹாஸ்பிட்டலில் தனியாக வச்சாலும் அந்த ப்ரைவேட்டு ஹாஸ்பிட்டலில் வந்து நோயாளிகள் வர்றதுக்கே வந்து அவங்களுக்கு வந்து நிறைய எப்படி சொல்கிறது, அவங்களுக்கு வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் வந்து புதுசாக ஆரம்பிக்கணும்னா உங்கள்கிட்ட தான் வரணும், அவங்களுக்கு கட்டாயம் இல்லை. புதுசாக அவங்க வந்து பழைய ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கும், அந்த பழைய ஹாஸ்பிட்டல் போய் அவங்களுக்கு வந்து பழக்கமாக இருக்கும். ஸோ அவங்க வந்து அங்கேயே தான் திரும்பி போகணும்னு நினைப்பாங்க. உங்களுக்கு திறமை இருந்தால் கண்டிப்பாக வந்து வர்றவங்க உங்களுக்கு வர செய்வாங்க. ஆனால் வந்து இந்த இடத்துல போட்டி ஆப்ஷன்ஸ் நிறையா இருக்கனால உங்களுக்கு வந்து உங்கள் கிட்ட வர நோயாளிகளுக்கான ரேஷியோ வந்து கம்மியாக இருக்கும் இல்லையா. ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எம்பிபிஎஸ் ஓகே எம்பிபிஎஸ் வந்து அலோபதி அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஆங்கிலேய மருத்துவம், ஓகே. இதை தான் வந்து எம்பிபிஎஸ் வந்து எல்லாம் படிச்சுட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் இப்போ காலம் வந்து மாற மக்களுக்கு வந்து சித்தா, யுனானி, அக்குபஞ்சருங்கிற இந்த
புது புது வைத்தியம், அதாவது இயற்கையோட சம்மந்தப்பட்ட வைத்தியத்து மேலே மக்களுக்கு வந்து ஒரு அலாதி நம்பிக்கை வந்து ஆரம்பிச்சிச்சு. இதன் காரணமாக இது ஒரு போட்டியாக இருக்குது. இந்த மற்ற கோர்ஸ் இருக்குங்க இல்லையா, சைடு கோர்ஸ், இதுவும் நீட் மூலமாக ஃபில் பண்ணுறாங்க. இது இந்த சித்தா, யுனானி இந்த கோர்ஸ் படிக்கிறவங்களும் ஹாஸ்பிட்டலில் ஆரம்பிக்கிறாங்க. சொல்லப்போனால் அதாவது அரசு மருத்துவமனையிலேயே சித்தாவுக்கு யுனானிக்கு தனித்தனியாக பிரிவுகள் இப்போ இருக்குது. ஸோ மக்கள் வந்து இப்போ இந்த நவீன காலகட்டத்தில் எல்லாமே சித்தா மேலே நம்பிக்கை வர ஆரம்பிச்சதுனால நிறைய பேர் இந்த சித்தா டாக்டர்கள் நோக்கியோ யுனானி டாக்டர்கள் நோக்கியோ போக ஆரம்பிச்சிட்டாங்க. இது வந்து இப்போ வந்து எம்பிபிஎஸ் டாக்டருக்கு ஒரு ட்ராப் அப்படின்னு சொல்லுவோம். அது இப்போ வந்து உங்கள் வீட்டில் வந்து ஒரு நாய் இருக்குது, இல்லை ஒரு பசுமாடு இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த பசுமாடுக்கு வந்து ஏதோ ஒரு நோய் வந்து வந்துருச்சு. அப்போ அந்த நோய் வந்துருச்சுன்னா அந்த பசுமாடை வந்து சரி பண்ணுறதுக்கு ஏதோ இப்போ பாட்டி, அந்த காலத்துக்காரங்க பாட்டி தாத்தாலாம் இருந்தாங்க, அவங்களுக்கு வந்து ஏதோ கை வைத்தியம் தெரியும், அதை வச்சு வந்து அவங்க வந்து ஏதோ பண்ணியிருப்பாங்க. ஆனால் இப்போ இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து எதுவுமே தெரியாது. இப்போ நான் வந்து ஒரு கோழி பண்ண ஆரம்பிக்கிறேன்னா ஒரு கோழிக்கு வந்து ஏதோ ஒரு ஏதோ ஒரு டிசீஸ் வந்துருச்சுன்னா எனக்கு கண்டிப்பாக அது வந்து அது எப்படி சரி பண்ணுறதுன்னு தெரியாது. அப்போ வந்து யாருக்கு நம்ம போய் ஆகணும்? ஒன்லி ஒன் சொல்யூஷன் ஹியர், வெட்னரி டாக்டர் தான். ஸோ நீங்கள் அந்த ஊரில் வந்து ஒரு வெட்னரி டாக்டராக இருக்கீங்க, உங்கள் ஊரில் வந்து ஒரு 100 பேர் வந்து ஒரு பசுமாடு வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கேன். அது 100 பசுமாடுக்கும் வந்து இப்போ நான் வந்து இது ஒரு இதாக சொல்லலை, சப்போஸ் வந்து ஒரு டிசீஸ் வந்துருச்சுன்னு வச்சுக்கேன், அந்த ஊரில் இருக்க எல்லா மாடுக்கும் வந்து டிசீஸ் வந்துருச்சு. நீங்கள் வந்து அப்போ வந்து உங்கள் ஊரில் வந்து படித்து ஒரு முன்னணி கால்நடை மருத்துவராக இருக்குன்னு வச்சுங்க. ஸோ மக்கள் எல்லாம் அந்த ஊரில் இருக்க 100 பேருக்கும் நம்பிக்கை யார்? நீங்கள் தான். ஸோ அந்த 100 பேரும் உங்ககிட்ட தான் வந்தாகணும். ஸோ 100 பேருக்கும் 100 பேருக்கு இல்லை, அந்த 100 பேர்கிட்ட இருக்க மாட்டுக்கு நீங்கள் தான் வந்து சிகிச்சை வந்து பண்ணி ஆகணும். ஸோ ஒரு மாட்டுக்கு வந்து கிட்டத்தட்ட இப்போ வந்து விலைலாம் ஏறிடுச்சு, ரொம்ப மெடிசன் விலையே ஏறிடுச்சு. ஸோ ஒரு ஊசி கிட்டத்தட்ட 400லேருந்து 500 வாங்குறாங்க. இப்போ ஒரு 100 மாடு சொன்னேன், 100 மாடு டிசீஸ் வந்துருக்கு, ஏதோ தடுப்பூசி வேக்சின் போடுறீங்க, ஒரு மாடுக்கு 400 வச்சுக்கிறேன், 400 × 100 40,000. இதை விட வேணும் அவ்வளோதான். இப்போ நீங்கள் யூஜி படித்து ஒரு பிபிஎஸ்சியில் யூஜி படித்து வெளில வந்தாங்களே உங்களுக்கு வந்து நிறைய சான்ஸ் இருக்குது, நிறைய வேலை வாய்ப்பு இருக்குது. அதுக்கு மேலே நீங்கள் வந்து படிக்கணும்னா இன்ட்ரெஸ்ட் வந்து பிஜி, இதுலேயும் பிஜி வந்து இருக்குது. பிஜி படித்து அதுக்கு மேலே ப்ரொஃபஸர் ஆகணும், ப்ரொஃபஸராக போகலாம், சயின்டிஸ்ட் ஆகணும், இதுலேயே சயின்டிஸ்ட் ஆகலாம், சர்ஜன் ஆகலாம், ப்ரொஃபஸர் ஆகலாம். இப்போது யூஜி படித்து வெளில வர மாணவர்கள் நிறைய வந்து வாய்ப்புகள் இருக்குது. இப்போ நான் துபாய்னு சொன்னேன் இல்லையா, துபாயில்னு சொன்னது வந்து நீங்கள் வந்து எந்த வந்து என்ட்ரன்ஸ் எதுவுமே எழுத தேவையில்லை. நார்மலாக வந்து நம்ம ஊர் காட்டிலே வந்து துபாய்க்கு கர்த்தர்கள்லாம் போகிறாங்களே, அது மாதிரி போயிட்டு வேலை செய்கிறது. அதே மாதிரி யூஎஸ், ஃப்ரான்ஸு, ரஷ்யா அது மாதிரி வந்து பெரிய நாள்லாம் இருக்குல்ல, இங்கே வந்து என்ட்ரன்ஸ் இருக்கும், ஒரு குறிப்பிட்ட என்ட்ரன்ஸ் இருக்கும். இந்த யூஎஸ் சொன்னால் பார்த்தீங்கன்னா அந்த யூஎஸ்ல இருக்க அந்த எக்ஸாம்லாம் நீங்கள் முடிச்சு கிளியர் பண்ணிட்டு யூஎஸ் போயிட்டீங்கன்னா போதும், குறைஞ்சபட்சம் மாதம் வந்து 3 லட்சம் 4 லட்சம் சம்பளம் இருக்கும். நீங்கள் அப்படியே அங்கேயே க்ரீன் கார்டு வாங்கி அங்கேயே செட்டில் ஆகிடலாம். அதே நேரத்தில் என்னென்னு பார்த்தீங்கன்னா வெட்னரி வந்து எம்பிபிஎஸோட கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே வந்து ஒரு ஈஸியான கோர்ஸு. ஸோ நீங்கள் வந்து அந்த வெட்னரி வந்து படிக்கும்போது வேறு ஏதோ குரூப் எக்ஸாமோ இல்லை ஐஏஎஸ் எக்ஸாமோ ஐபிஎஸ் எக்ஸாமோ நீங்கள் ட்ரை பண்ணணும்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். இது வந்து ஒரு 100% ரியாலிட்டி. இப்போ வந்து ஐஏஎஸ் இருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஐஏஎஸ் ஐபிஎஸ்சில் அதில் வந்து நிறைய பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிபிஎஸ்சி படித்தவங்களாக தான் இருப்பாங்க. நீங்கள் வந்து கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள், அப்போ வந்து உங்களுக்கு வந்து இந்த விஷயம் தெரிய வரும். வதந்தி இருக்குது. என்ன வதந்தின்னு பார்த்தீங்கன்னா எம்பிபிஎஸோட கம்பேர் பண்ணும்போது வெட்னரி வந்து ரொம்ப கஷ்டம், படிக்கிறது கஷ்டம், ஆடு ஒவ்வொரு பற்றி 4 ஸ்பீஷஸ் வந்து படிக்கணும் கஷ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் உண்மை என்னென்னு பார்த்தீங்கன்னா வெட்னரி வந்து ரொம்ப ஈஸி. ஏங்க படிக்கிறேன் நான் சொல்கிறேன், நம்ம மட்டும்தான். எஸ் மக்களே, ஐ எம் ஏ வெட்னரி ஸ்டூடெண்ட். நான் வந்து ஆந்திராவில் வெட்னரி படிக்கிற ஒரு தமிழகத்தை சேர்ந்த ஒரு மாணவன், ஃபஸ்ட் இயர் வெட்னரி படிக்கிறேன். அதனால தான் நான் வந்து வெட்னரி பற்றி அதிகமாக சொல்கிறேன்னுலாம் நினைக்க தேவையில்லை. உண்மை என்னங்கிறத நான் வந்து இப்போ வந்து உங்களுக்கு வந்து சொன்னேன். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு வெட்னரி கோர்ஸை பற்றி ஒரு தெளிவு கிடைச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் என்னென்ன சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் இயர் ப்ரீவியஸ் கட் ஆஃப், இந்த வருஷத்தோட எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப், நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்தால் உங்களுக்கு வந்து கிடைக்கும். இதில் வந்து இப்போ தமிழ்நாடு காலேஜ் எடுத்திங்கன்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து 2 விதமாக வந்து சீட் ஃபில்அப் பண்ணுறாங்க. ஒன்று வந்து 85%. இந்த 85%ங்கிறது 12th மார்க்கில் நீங்கள் எவ்வளோ மார்க் வச்சுருக்கீங்க அப்படிங்கிறது 200க்கு அந்த கட் ஆஃப் இருக்கும். அந்த கட் ஆஃப் வச்சு அந்த 85% சீட் வந்து ஃபில் பண்ணுறாங்க. மீதி 15% சீட்டு நீட் மார்க் வச்சு ஃபில் பண்ணுறாங்க. இந்த 15% சீட்டு மூலிமா நான் கூட இந்த காலேஜில் வந்து இங்கே வந்து சேர்ந்தேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் லாஸ்ட் இயர் கட் ஆஃபு, எக்ஸ்பெக்டட் கட் ஆஃபு, ஸோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சரு, எவ்வளோ வந்து ஸ்கை ஃபண்டு, இன்டர்ன்ஷிப்பு, இது எல்லாத்தையும் பற்றி ஒரு தெளிவான வீடியோவை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பிபிபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் பேரண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ முக்கியமாக வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ பாய் காய்ஸ்.